நாமடா அவங்கடா பாப்போமா ஒளிகட ஒளிகட சாய்ப்போமா கைகட கைகட கோர்ப்போமா ஸ்டாலின் குரல் கேட்போமா ஸ்டாலின் குரல் நமக்காகவே நம்மை காக்கவே ஸ்டாலின் குரல் எப்பையும் ஒலிக்கும் ஸ்டாலின் குரல் ஸ்டாலின் குரல் நமக்காகவே நம்மை காக்கவே ஸ்டாலின் குரல் எப்பையும் ஒலிக்கும் ஸ்டாலின் குரல். சந்திரனரியின் சூழ்ச்சி ஆரியனுக்கு தெரியும், இருட்ட கிழக்கிற வித்த நம்ம சூரியனுக்கு தெரியும், நாம கட்டுற மதிப்பணம் எல்லாம் நமக்குத்தானே வரணும். கேட்கும் கூடியுள்ள கழக தோழர்களே, கழக நிர்வாகிகளே, நம்முடைய தானே தலைவர் தமிழக முதல்வர் அவர்கள் 7/5/2021 பொறுப்பேற்றது முதல் பல்வேறு சாதனைகளை புரிந்து தினந்தோறும் 18 மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரு இந்தியாவின் தலை சிறந்த முதல்வராக திகழ்ந்து இன்றைய தினம் அவர் வடிக்கின்ற திட்டங்கள் எல்லாம் அண்டை மாநிலங்களுக்கு மாத்திரமல்ல வெளிநாடுகளிலுமே உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக இன்றைய தினம் உருவாகி வருகிறது. சுமார் 18 லட்சம் ஏழை குழந்தைகளுக்கு காலையில் 1 முதல் 5 வரை படிக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்படுகிறது. அதே போல 1,16,00,000 மகளிருக்கு உரிமை தொகை மாதம் 15ஆம் தேதி, ஒவ்வொரு மாதம் 15ஆம் தேதி 1,16,00,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. கொரோனா காலத்தில் நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இருந்த நம்முடைய முதலமைச்சர், அன்றைய தினம் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்களிடம் மக்கள் எல்லாம் பெரும் துயரத்தில் இருக்கிறார்கள், வியாபாரம் செய்ய முடியாமல் கஷ்டத்தில் இருக்கிறார்கள், ஒரு பூ வியாபாரம் செய்ய முடியவில்லை, ஒரு பால் வியாபாரம் செய்ய முடியவில்லை, எனவே அவருக்கெல்லாம் 5,000 வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் இரக்க மனம் இல்லாமல் வெறும் 1000 ரூபாயை கொடுத்தவர் தான் எடப்பாடி அவர்கள். ஆனால் நம்முடைய தானே தலைவர், நான் முதலமைச்சரானவுடன் உங்களுக்கு கண்டிப்பாக 4,000 ரூபாயை உடனடியாக வழங்குவேன் என்று சொல்லி அந்த 4,000 ரூபாயை உங்களுக்கு நேரடியாக ரேஷன் கடைகள் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வகையிலே கொடுத்தார். அதே போல இன்றைய தினம் புதுமை பெண் திட்டம் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து ஏழை மகளிர் கல்லூரிக்கு சென்று படிக்கின்ற காலம் வரை அவர்கள் 3 வருடம் படித்தாலும் 36 மாசத்துக்கு 36,000 ரூபாயும், 5 வருடம் படித்தாலும் 60 மாசத்துக்கு 60,000 ரூபாயும், ஒவ்வொரு மாதத்திற்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய அற்புதமான திட்டத்தை தந்து கொண்டிருக்கின்றார். வருகின்ற கல்வி ஆண்டிலிருந்து அதே போல ஆண் பிள்ளைகள் ஏன் எங்களுக்கு கொடுக்க கூடாது என்று முதல்வரிடம் கேட்டதன் விளைவாக இன்றைய தினம் 6 முதல் 12ஆவது வகுப்பு வரை அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கும் அந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு இந்த வருடம் முதல் வழங்கப்பட இருக்கின்றது.